உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் சரவணா எலைட்லேருந்து தான். ஸ்டோன் இயரிங்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2-in-1 இயரிங்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் மாற்றி போட்டு ஒரு அட்டகாசமாக கலக்குன்னு கலக்கலாம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான ஸ்டோன் வச்சுருக்காங்க ஸ்டோன் இயரிங்ஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரவணா எலைட் டி நகரில் இருக்குல்ல, அதுதான். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்யூட்டாக குட்டியான 4 grams to 6 gram இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடல் மங்கை அந்த பாவனைகள் செய்கிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 to 6 grams வருது. இதெல்லாம் இப்போ பாவனைகள் காட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள். கை அப்படியே ஃபேஸ் வச்சு இந்த கண்ணாடி பார்ப்பாங்கல்ல, அந்த முத்ராக்கு பேர் என்னன்னு தெரில, பட் அந்த மாதிரியான ஒரு பாவனை. இதெல்லாம் இப்படி கண்ணாடி பார்க்குற மாதிரி 4 to 6 grams இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகான க்யூட்டான இயரிங்ஸ். இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லெஸ் பண்ணிட்டு தான் போடுவாங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 4 to 6 grams இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்கிறதுமே. ஸோ டி நகர் சரவணா எலைட்டில் தான் இந்த மாதிரி ஸ்டோன் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் லக்ஷ்மி வருது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி பேட்டர்னுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி, டோட்டலாக ஃபேன்சி. இது கொஞ்சம் அல்ட்ரா ஃபேன்சியாகவே இருந்தது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்னால் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் தான் நம்ம நிறையா பார்ப்போம்ல. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாகவுமே நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு இயரிங்ஸ். நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு நம்பர் தரேன். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகும், மேலே வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபுல் அட்ரஸ், டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ முக்கியமாக ஸ்டோன் இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸு, உமன்ஸு, ஆஃபீஸ் உமன்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஃபேன்சியாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம காலேஜுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது ஸ்டட் மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய லாங் இயரிங்ஸோட ஸ்டட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2K கிட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேன்சியாக தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் கரெக்டான கலெக்ஷன்ஸ் ஃபேன்சியாகவே வச்சுருந்தாங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பெரியவங்களுக்கோ இல்லை மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணுமா அந்த மாதிரி எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவுமே வச்சுருக்காங்க. ஸோ ஆல் டைப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது 3.5 gramலேருந்து 4 gram இருக்குது. உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 இல்லைனா 18 அந்த மாதிரி வரும். டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸ்டோன்ஸ்னாலே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 16 இல்லைனா 16% இல்லைனா 18% அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டட்ஸ் மாதிரி தான் வரும். இதுலேயே உங்களுக்கு ரோஸ் கலரில் கல் மாதிரி, க்ரீனில் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேபி பிங்க்லலாம் கலர் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். பேபி பிங்க்கில் அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 carat கலெக்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு எண்டு கார்டில் தரேன். 9 carat கலெக்ஷன்ஸோட அத்தனையுமே போட்டிருக்கேன். அதில் ஹாரம் போட்டிருக்கேன், நெக்லஸ், உங்களுக்கு 4 gramலேருந்து செயின் வித் எஸ்டிமேட் ப்ரூஃபோட எவ்வளோ ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சிலே ஸ்டட் மாதிரி பார்த்தோம்ல, இப்போ கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி வரும். கொஞ்சம் சின்னதாக பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் காதோடு போடாமல் கொஞ்சம் இறக்கி ஒரு இது மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேன்சி டைப் இதெல்லாம். ஸோ அடுத்த ட்ரேயில் வந்து இருக்கக்கூடிய குட்டியான ஹேங்கிங்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு டைப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 to 4 grams இருக்குது. இதிலே உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன் மாதிரி இப்போது வந்து ஒரு சின்ன இது மாதிரி போடுவாங்க பசங்க, அந்த மாதிரி வேணால் சிங்கிள் ஒரே ஒரு வெள்ளைக்கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியுமே வச்சுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜுவல்பன் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னலுக்கு சில பேர் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரெடிஷ்னல் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் என்ன தான் வந்து ஸ்டோன் வேண்டாம் அதெல்லாம் போட்டால் இதுவாகிடும், நிறையா காசு வேஸ்ட்டாக போய்டும்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லார் பெண்கள் மனசுலையும் என்ன தோணுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஸ்டோன் கம்பலாவது நம்ம வச்சுருக்கணும்னு வந்து யோசிப்போம். அட்லீஸ்ட் ஒரு 2ஆவது வச்சுருக்கணும் மாதிரி யோசிப்போம். ஏன்னா ஸ்டோன் இயரிங்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே அழகாக இருக்கும். இருந்தாலும் இந்த கருப்பாக போகிறவங்களுக்கு இன்னுமே அழகாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் இன்னுமே அழகாக இருக்கும். நல்லா அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 கிராமில் ஃபேன்சியாக அந்த ஜொல்வன் டைப்னு சொல்லுவோம்ல, அந்த டைப்பில் தான் இது எல்லாமே இருக்கும். ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம், ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக ஃபேன்சியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா ஜீன்ஸு, டாப்ஸு, இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியர்ஸ் போடுறதுக்கெலாம் இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக இருக்காது. இந்த இயரிங்ஸ் போடும்போது ஸ்டோன் வச்சது போட்டால் கூட என்ன ரொம்ப காடியாக அந்த மாதிரிலாம் தெரியாது. பட் ஆனால் இதை நீங்கள் வந்து ஃபேன்சி இது நம்மளோட வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு போட முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலுங்க, வேறு வழியே இல்லை. இது என்ன சொல்கிறது, வெஸ்டர்ன் வியர்ஸ் போட முடியாது. ஒன்லி பட்டு பாவாடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டு சேலை, அந்த மாதிரி ஒரு சுடிதார், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 8 grams to 16 grams இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் ரொம்ப அழகாக வரும். அண்ட் இன்னொன்று நான் சொன்னேன், 2-in-1 கம்பல், போத் சைடு 2 பக்கமே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து வெள்ளை ஸ்டோனு, இல்லைனா ரெட் ஸ்டோன், அப்படி இல்லைனா ஒரு சைடு பர்பிள் ஸ்டோனு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்டோனு, இல்லைனா வந்து ஒயிட் ஸ்டோனு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம், வீடியோவில் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்து அழகழகாக இருக்குது பாருங்கள். நிறைய ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லோரியல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஹேங்கிங்ஸ் தொங்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாந்த்பலி பேட்டர்ன் மாதிரி இருக்கும், மேலே ஒயிட் ஸ்டோன் வச்சு. இதுலேயே கொஞ்சம் ஃபேன்சி, இந்த ட்ரெடிஷ்னல்லே லைட்டாக ஒரு ஃபேன்சி மாதிரி உங்களுக்கு ஃபியூஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஓவராக ட்ரெடிஷ்னல் வேண்டாம், கொஞ்சம் அதில் ஃபியூஷன் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்லேயே வந்து இன்னொரு டைப்பு, ஃபுல் ஸ்டோன் இல்லாமல் உங்களுக்கு அந்த கோல்டும் இருக்கும், அண்டு மேலே வந்து ஒரு ஸ்டோனு, கீழே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டோனு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் பேர்ல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும். 4 to 8 grams இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். வேறு என்ன மாதிரியான ஸ்டோன் கலெக்ஷன்ஸில் வேறு உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நான் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருந்ததுங்க. இது கலர்ஸுமே இதில் வந்து ரொம்ப வித்தியாசமான கலர்ஸ்லாம் கூட இருந்தது. நம்ம நார்மலாக ரெட்டு ஒயிட்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இல்லாமல் பர்பிள், ப்ளூவு, லைட் அந்த ஓஷன் ப்ளூவு, அந்த மாதிரிலாம் இருந்தது. க்ரீனு கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தது, நல்லா ஓரளவுக்கு இதுவாக இருந்தது. அண்ட் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோன்ஸாக வந்து எல்லாமே டோட்டலாகவே அந்த கலராக தான் இருக்கும். அந்த ஒயிட் இடையில மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் கிடையாது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 6 grams to 10 gram, நான் சொன்னேன்லங்க உங்களுக்கு 2-in-1 போட்டுக்கலாம் அப்படின்றது. இதுதான் அது, ஸ்டோன்லேயே வந்து நீங்கள் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1-2 வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 கிடையாது. நான் எது மட்டும் 2-in-1 அப்படின்றத உங்களுக்கு ஒரு சைடு இந்த கலரும் ஒரு சைடு அந்த கலரும் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இது வந்து 2-in-1 இருக்குது, இதில் 2-in-1 இருக்குது, ஒரு சிலதில் வந்து இதுலேயும் கூட 2-in-1 இருக்குது. நான் உங்களுக்கு மாற்றி வச்சு காட்டுறேன் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது தாங்க வந்து நான் மாற்றி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ளூ ஸ்டோன் மாதிரி இருக்கா, பக்கத்தில் பாருங்கள் ஒயிட் ஸ்டோன், இங்கே வந்து க்ரீனு, இல்லைன்னா பிளாக், எனக்கு காட்ட தெரில வீடியோவில். அண்டு ஏன்னா நான் கண்ணாடி போடல அதனால். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி லைட் பிங்க்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது ஒயிட், அதனால் உங்களுக்கு அப்படி ரெண்டுமே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்டட்டில் இருக்க இதுவுமே மாறிடுது பாருங்கள். இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு பார்த்தீங்களா, ரெண்டுமே மாற்றி மாற்றி, இந்த சைடு பாருங்கள் க்ரீனு, அந்த சைடு பாருங்கள் ரெட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுற ஸ்டோன் இருக்குது, அதுவுமே அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் பார்த்துக்கலாம். இது வந்து கோல்டுங்க, கோல்டு தான், ஃபுல் கோல்டு, எந்த ஒரு ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தது, நிறைய வந்து போடுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதுனால இது கொஞ்சம் நல்லா இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்தேன். 4 to 5 grams இருக்குது இதில் இருக்கிறதெல்லாம். ஸோ இது ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேன்சி பேட்டர்ன் தான், ஆனால் எல்லாமே ஹேங்கிங் பேட்டர்னில் இருக்கும் உங்களுக்கு, அதனால் ரொம்ப யூனிக்காக இருக்கும்.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்க டிசைனை போட்டு போர் அடிச்சிது, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நார்மலான ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. 4 to 5 கிராம்ஸ் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு சரவணா எலைட்லேருந்து வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நான் வேணால் அதை எடுத்துகிட்டு வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. அண்ட் 4 to 5 கிராம்ஸ் இருக்குது. இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் பேட்டர்ன், கொஞ்சம் ஃபேன்சி பேட்டர்ன் மிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இதில் இருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் தான். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலு. ஒரு மாதிரி இது பேர் பப்ஜி கம்மல்னு வாங்குங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா பப்ஜி கம்மல். ஏன்னா அப்போவே பப்ஜி விளையாட்டாங்களான்னு தெரியல, இது பேர் பப்ஜி கம்மல்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு இடத்துல தான் சொன்னாங்க இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹாஃப் ரிங் பேட்டர்ன்லேயே வந்து கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் மாதிரி வரும். ஃபுல்லாக ஹாஃப் ரிங் மாதிரி இருக்கும். மேலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமிக்கி வரும். ஒரு மாதிரி ஹேங்கிங்ஸ் டைப்பில் 2-3 குஞ்சனம் மாதிரி தொங்கும் அழகாக. அந்த மாதிரி ஹாஃப் ரிங் பேட்டர்ன்லேயே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் to 5 கிராம்ஸ் இருக்குது. இதில் ரோப் பேட்டர்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பேட்டர்ன், மும்பை பேட்டர்ன் எல்லாமே மிக்ஸ்டாகி வரும். 2 to 3 கிராம்ஸ்லேயே வந்து இது வந்து நீங்கள் எடுத்துடலாம். 2லேருந்து 3 கிராம்ஸ்குள்ளேயே. ஸோ இது வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும். 2லேருந்து 3 கிராம் தான். பட் நீங்கள் போட்டுட்டு படுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் தான். நல்ல ஒரு அழுத்தமாகவே இருக்கும். 2 to 3 கிராம்ஸ் இது. இது இன்னொரு டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பேட்டர்னுமே இருக்கும். அண்ட் இதெல்லாம் கேரளா பேட்டர்னுங்க உங்களுக்கு. இதெல்லாம் நல்லாயிருக்கும் கேரளா பேட்டர்ன் மாதிரி. சூப்பரான ஒரு கம்பல்கள் தான். க்யூட்டாக இருக்குங்க. நல்லா குட்டியாக அழகாக இருக்கும். காதோடு இருக்கும். வீட்டுக்கு போகணும், ரொம்ப காடியாக போடக்கூடாது, ஆனால் எனக்கு சின்னதாக இருக்கணும் அப்படின்னா அழுத்தமாகவும் இருக்கணும்னு நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் போல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்டோன் இல்லாமல் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தோம். இதில் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த ஹாஃப் ரிங் பேட்டர்னு, அப்புறம் அந்த ஹேங்கிங் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததா, அதனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 கிராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன ஹேங்கிங்லேயே கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் மேலே வந்து ஃபேன்சியாக இருக்கும். நம்ம ஜிமிக்கி பார்த்துருப்போம், ஆனால் வந்து மேலே வந்து அந்த ஓல்டு டிசைனில் கொடுத்துருப்பாங்களா அது மாதிரி இல்லாமல் கீழே ஜிமிக்கி இருக்கும் குட்டியாக, ஆனால் மேலே வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். காது மடலில் வர்றது எல்லாமே அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம எப்பயுமே போட்டு அதை போட்டு போர் அடிச்சிருப்போம்ல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி போயிடலாம். எனக்கு மேலே இருக்கிறது மட்டும் ஃபேன்சியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டட் கலெக்ஷன்ஸுங்க. ஃபுல்லாக இதில் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டு ட்ரெண்டி ஸ்டட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாகி தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 to 3 கிராம்ஸ்க்கு நல்லா. ஸோ இதில் இந்த குட்டி குட்டியாக அழகாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. இதெல்லாம் பேபிஸ்க்கெலாம் க்யூட்டாக அழகாக போடலாம். நல்லா பெருசாகவே இருந்தது. கொஞ்சம்லாம் 1-2 குட்டியாகவே இருந்தது. அது பட்டர்ஃப்ளைல சூப்பராக இருந்ததில்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். அது லாஸ்ட்டில் எண்டு கார்டை இணைச்சி விட்றேன். அப்புறம் நம்ம ஆஃபர் அடிக்கடி போடுவோம். அந்த டைமில் ஆஃபரை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க சொந்தங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் ஹார்ட் இன் கமெண்ட் போட்டு அன்பை அப்படி தெளிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக வரவங்களும் இதே மாதிரி உங்கள் அன்பை தெரிவிக்கணும். நான் மறக்காமல் லைக் பண்ணி ஹார்ட் இன் கமெண்ட் போட்டு இது யாருக்காவது ஷேர் கூட பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.